ஆளுங்கட்சியா நம்ம இருந்தாலும், எதிர்க்கட்சி படுற அதே வேதனைய நம்ம பட்டுட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் எதிரிகளும், துரோகிகளும் நமக்கு வந்து இந்த மாரி நமக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தாரு. அத எப்படி பார்க்குறீங்க? என்ன எதிரிகள், துரோகிகள சொல்றான்னு எனக்கு தெரியல. மக்கள் தான் அவங்களுக்கு எதிரிகளா இப்ப மாறியிருக்காங்க. 21 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில சொன்ன எதையுமே அவங்க செய்யல. ஏறத்தாழ 95% ஏமாத்திட்டாங்க. கல்வி கடன் ரத்துனாங்க, செய்யல. விவசாய கடன் ரத்துனாங்க, செய்யல. அனைத்து குடும்ப ரேஷன்தாரர்களுக்கும் ரூ. 1000 கொடுப்பேன்னு சொன்னாங்க, செய்யல. 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணத்தை கணக்கீடு செய்தால் அதிகமான தொகை வருகிறது. மாதம் மாதம் கணக்கிட்டால் யூனிட் அடிப்படையிலே கட்டணம் குறைந்து ஒரு குடும்பத்திற்கு 3000, 4000 மாதந்தோறும் மிச்சம் கிடைக்குனாங்க, செய்யல. சொத்து வரிய 3 முறை உயர்த்தினாங்க. இன்னும் நீங்க யாராவது சொத்துக்கள் வரி கட்டுறவங்கள கூப்பிட்டு ஒரு கணக்கு கேட்டா, நீங்க பட்டிமன்றம் வைக்கலாம். யாருக்கும் இன்னும் புரியல. எப்படி கூட்டினாங்க, எவ்வளவு கூட்டினாங்க, 2 மடங்கு 3 மடங்கு வந்துருச்சேன்னு வயித்தெரிச்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மின்சார கட்டணம் உயர்வுங்கிறது தலைமையில மிகப்பெரிய பாரம். ரூ. 2000 கட்டுறவங்க ரூ. 4000 கட்டுறாங்க. ரூ. 500 கட்டுறவங்க ரூ. 2000 கட்டுறாங்க. எத்தனை மடங்கு கேட்டா நாங்க 30%, 9% அப்படின்னு ஒரு தவறான புள்ளிவிவரத்தை கணக்கா அதிகாரிகள் கொடுக்குறாங்க. அது மக்களுக்கு தாங்கல. கேஸ் சிலிண்டருக்கு ரூ. 100 குறைப்புன்னு சொன்னார், கடைசி வரைக்கும் குறைக்கல. டீசலுக்கு ரூபா குறைப்பினாரு, கடைசி வரைக்கும் குறைக்கல. இவங்க செய்த ஒரே சாதனை, ஆட்சிக்கு வரும்போது டாஸ்மாக் சரக்கு விற்பனை 32,000 கோடி லாபம். இன்னைக்கு ஏறத்தாழ 50,000 கோடி, 48,800 கோடி பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய சாதனை. 48,000 கோடிக்கு ஏதாவது ப்ரொடக்டிவிட்டி இருக்கா? கிடையாது. என்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்கு? அவன் கல்லீரல் வேகுது, ஈரல் கெட்டு போகுது, குடும்பம் அழியுது, டைவர்ஸ் உருவாகுது, ஆண்மை இழந்துடுறான், திடீர்னு சாகுறான். இதுதான் ப்ரொடக்டிவிட்டி. இந்த 50,000 கோடி அரசாங்கத்துக்கு கிடைக்கிறதுக்கு அதை பத்தி என்னைக்கு வருத்தப்படுறது இல்லை. அதையும் அதிகப்படுத்துறதுக்கு திட்டம் போட்டாங்க. பொங்கலுக்கு 1000 கோடிக்கு விற்கணும், தீபாவளிக்கு இலக்கு டார்கெட், தீபாவளிக்கு 500 கோடிக்கு விற்கணும், விளையாட்டு திடல் எல்லாம் விற்கலாமா, பெரிய பெரிய திருவிழாக்களை விற்கலாமா, கல்யாண மண்டபங்களை விற்கலாமா, பாக்கெட்ல போட்டு கடைகளுக்கு சப்ளை பண்ணலாமா, டோர் டெலிவரி பண்ணலாமா? எவ்வளவு மோசமான செயல். இதுதாங்க இவங்க செய்த சாதனை. மற்ற எதுவுமே சாதனை இல்லை.